ஹெலிகாப்டர் எடுத்தீங்கல்ல, அதுக்கு ஒழுங்கா வாடகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பில் அனுப்பி இருக்கிறது மோடி அரசு. வாடகைக்கு எடுத்தா பில்லு கொடுக்கணும்னாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வாடகைக்கு எடுக்கலைங்க, ஹெலிகாப்டர் மீட்பு பணிக்கு வந்த ஹெலிகாப்டர். இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அங்க மக்களை வந்து ஹெலிகாப்டர் வந்து மீட்டாங்க இல்லையா, நம்முடைய விமானப்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்துச்சு இல்லையா. இதெல்லாம் நீங்க டிவி டிபேட்ல பாத்தீங்கன்னா பாஜக காரங்கெல்லாம் பெருமையா சொல்லுவாங்க, எங்கள் ஹெலிகாப்டர் வந்து மேரோ பாரத் கோ அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா மீட்டதுக்கு வாடகை கேட்டிருக்கிற அவலம் இருக்கு இல்லையா, அது இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலையும், அதுவும் மோடியின் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியிலும் நடக்காது. சொந்த நாட்டு மக்களை மழை வெள்ளத்திலிருந்து மீட்டதற்கு ஹெலிகாப்டருக்கு வாடகை கொடுங்க அப்படின்னு பில் அனுப்புற காமெடி இருக்குல்ல, இந்த மாதிரி காமெடி எல்லாம் கவுண்டமணி கேட்கிற ஸ்டைல எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் பக்கத்து நாடுகாரன் நினைச்சா என்ன நினைப்பாங்க, இனியா இது வாடகைக்கு உள்ளூர் மக்களை காப்பாத்துறதுக்கு போன ஹெலிகாப்டருக்குலாம் வாடகை வாங்குவீங்களா அப்படின்னு. அதை நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதை தவிர சில முக்கியமான செய்திகளும் கூட இருக்கிறது. எல்லாம் வித் எவிடன்ஸோட எல்லா செய்திகளையும் நம்ம வந்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் பலத்தையும் தரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் எல்லோருக்கும் அதை பரிந்துரையுங்கள். ஏன்னா ஒரு இந்தியாவை காக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்குது. பாஜகவை இந்தியாவிலிருந்து விரட்டி எடுத்தால் மட்டும்தான், அல்லது பாஜக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர விடாமல் செய்தால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைப்பவராக இருந்தால் உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்ல முடியாத செய்திகளை நாங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு நான் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வரேன். இப்போ இந்த ஹெலிகாப்டருக்கு 102 கோடி ரூபாய் பில்லு கொடுத்து கட்டிடுங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 செய்திகள் இருக்குது. அதை சொல்லிட்டு நான் அந்த ஹெலிகாப்டர் பில்லுக்கு வர்றேன். என்ன செய்தி அப்படின்னா, உலகத்திலேயே, ஆமாம் உலகத்திலேயே ரொம்ப யோக்கியமான கட்சி அப்படின்னா அது பிஜேபி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு. ஆனால் அப்படி கிடையாது, சரியா? இருக்கையிலே எல்லா முளமாரித்தனம், எல்லா ஃபோர்ஜரி, எல்லா ஊழல், எல்லா விதமான அட்டூழியங்களையும் பண்ணக்கூடிய கட்சி அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு நினப்பு இருக்கு இல்லையா. இப்போ இந்த ரயில்வே இது இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அதில் செல்ஃபி பாயிண்ட்டு மோடி இருப்பாருங்க, நம்ம போய் செல்ஃபி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு செல்ஃபி பாயிண்ட் அமைப்பதற்கு ஒரு 6.25 லட்சம் ரூபா செலவில், ஒவ்வொரு இடத்துல செல்ஃபி பாயிண்ட்டுக்கு 6.25 லட்ச ரூபா செலவு அப்படின்னு ஒன்று செய்தி வெளியாச்சு. பயங்கர பிரச்சனையாச்சு. உங்களுக்கு தெரியும், நான் கூட தமிழ் கேள்வி அதை பற்றி பேசியிருந்தேன். இப்போ என்னது 6.25 லட்சம் ரூபாய்க்கு செல்ஃபி பாயிண்டா, உடனடியாக நடவடிக்கை எடு அப்படின்னு மோடி நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஆமாம், என்ன நடவடிக்கைன்னா செல்ஃபி பாயிண்டெல்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்துங்க. நாட்டு மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு செல்ஃபி பாயிண்ட் ஒரு கேடா அப்படின்னு மோடி அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுத்து விட்டார் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அப்படிலாம் இல்லை. அவர் நடவடிக்கை எடுத்துட்டார். ஸ்ட்ராங்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். என்ன நடவடிக்கைன்னா, இந்த தகவலை யார் வெளியில சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, இந்த ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆமாம் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதில் வந்து விண்ணப்பித்து கேட்டிருக்கிறாங்க. இந்த செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்கீங்களே, இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு ஒரு ஆள் கேட்டிருக்கிறாரு. அதில் நம்ம ரயில்வே இருக்கக்கூடிய பிஆர்ஓ, ரயில்வேல தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி சிவராஜ் மனோஜ்புரே அப்படிங்கிறவர், அவருக்கு தான் போகுது. ஆர்டிஐ தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்புவாங்க. எப்போ அவங்க துறையை பற்றி இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்லி அனுப்புன்னு. இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் என்பது இடதுசாரிகளுடைய பெரும் போராட்டத்தால் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒன்று. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தான் பல உண்மைகளை நம்ம வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பாஜக யார் யாருக்கிட்ட இருந்து காசு வாங்குது, தேர்தலுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வாங்குதுங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அதுக்கு விளக்கு கொடுத்துச்சு பாஜக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனி கதை, அது நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப நடவடிக்கை யார் மீது? 6.25 லட்சம் ரூபாய் செலவுல இப்படி ஒரு செல்ஃபி பூத் இப்போ தேவையா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துல வரும்ல, எம்புட்டு பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க காசு இல்லை, கரகாட்டக்காரிக்கு 50 ரூபாயா அப்படின்னு ஒரு 50 ரூபாயை குத்துவார் அந்த படத்தில். நம்ம கஞ்சா கருப்பு பண்ணுவார் அந்த காமெடி. அந்த மாதிரி இங்கே மக்கள் வெள்ளத்தில் மாண்டு எல்லாம் நொந்து நூலாகி போய் இருக்கும்போது, நீங்கள் மீட்பு பணிக்கு அனுப்பின ஹெலிகாப்டருக்கு 102 கோடி ரூபா பில் அனுப்பும்போது, அந்த பில்லெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கே நடந்துச்சு இந்த காமெடிங்கிறத. இவ்வளவு காமெடியை பண்ணிட்டு இப்போ உங்க பேர்ல செல்ஃபி பூத்துக்கு 6.25 லட்சம் ரூபா அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்க தொடங்கின உடனே டக்குனு இப்போ அந்த அதிகாரியை அங்கிருந்து பணியிட மாற்றம். யாரு?
அந்த சிவராஜ் மனஸ்புரே அந்த அதிகாரி பணியிட மாற்றம். அப்படின்னா என்ன சொல்றாரு மோடினா, எனக்கு எதிராக எந்த அதிகாரியாவது பேசுனா அவ்வளோதான், நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி இடையில இன்னொரு சர்ச்சை வந்துச்சு. ஏன்னா சிஏஜி அறிக்கை 7.5 லட்சம் கோடி வந்துச்சா, செத்து போனவங்க பேர்ட்டெல்லாம் ட்ரீட்மெண்ட் நடத்தி பணத்தை எடுத்தாங்க, பெரும் ஊழல். 7.5 லட்சம் கோடி ஊழலை சிஏஜி அறிக்கையில சிஏஜி அதிகாரிகள் வெளியில கொண்டு வந்தாங்க. என்னது, ஏன் ஊழலை வெளிக்கொண்டு வருவதா சிஏஜி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி யாரு, மோடி. என்னது, மோடி ஆட்சியில் மோடியின் ஊழல்களை சிஏஜி அதிகாரிகள் வெளிக்கொண்டு வருவதா, தூக்கு எல்லாரையும் மாத்து அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி விட்டாச்சு. யாரெல்லாம் மாற்றி விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான அதிகாரிகள். ஒருவர் வந்து சிஏஜியினுடைய உட்கட்டமைப்பு பிரிவினுடைய முதன்மை இயக்குனர் அதுவா சின்ஹா. இவர் வந்து இந்த பாரத் மாலா பிரியோஜனா திட்டத்தினுடைய ஊழல்களை குறித்து தணிக்கை செய்து அறிக்கை சமர்ப்பிச்சிட்டாரு. இப்போ அவரை தூக்கி ஓடு கேரளாவுக்கு போ அப்படின்னு மாற்றி விட்டாங்க. சிஏஜியினுடைய மொத்த செலவினங்கள் பிரிவினுடைய தலைமை இயக்குனர் அவர் வந்து சூரியகாந்த் ஸ்ரிஷாத் அப்படின்னு. அவர் வந்து என்ன பண்ணார், இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதில் இந்த செத்து போன நோயாளிகளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ், அதான் அவன் செத்தே போயிட்டான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதா சொல்லி ஆட்டையை போட்டது. அதில் ஒரு பெருந்தொகை ஆட்டையை போட்டாங்க. அவர் நீங்க கிளம்புங்க அப்படின்னு இந்த சூரியகாந்த் ஸ்ரிஷாத் அவரையும் அனுப்பியாச்சு. அதே மாதிரி இன்னொரு அதிகாரி, அவர் சிஏஜியினுடைய வடமத்திய மண்டல இயக்குநராக இருந்த அசோக் சின்ஹா, அவரையும் நீங்களும் எல்லாம் சேர்ந்து மோடியினுடைய ஊழலை அம்பலப்படுத்துறீங்களா, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, எல்லாம் இடத்த காலி பண்ணுங்கன்னு. இப்போ அதுவும் நீங்கள் வந்து இப்போ எப்படி பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, மோடி எப்படி வேகமாக நடவடிக்கை இருக்கார் பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. அந்த வேகமான நடவடிக்கைங்கிறது இதுதான். அதாவது தப்பு யாராவது சுட்டி காட்டிங்கன்னா, ஓ தப்பு நடந்திருக்கா அப்படின்னு அதை சரி பண்ண மாட்டார். எவன் சுட்டி காட்டினானோ அவனை. அப்படிதான் இங்கேருந்து சித்தி காப்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் போகிறார் உத்தரப்பிரதேசத்துக்கு. எதுக்கு, அங்கே வந்து ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு விட்டால். இவர் செய்தி சேகரிக்க போகிறார். மோடி உடனடி நடவடிக்கை, யோகி ஆதித்யநாத் முடியும். என்னது, பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட சிறுமிக்கு கொடூரமா, கைது செய்ய அவனை அப்படின்னு குற்றாலியை கைது செய்வாங்கன்னு பார்த்தாங்க. இல்லை, செய்தி சேகரிக்க போன சித்தி காப்பனை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இந்த மாதிரி சட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போகக்கூடாது. அப்பப்போ என்ன பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு உற்சாகம் மூட்டுவது நீங்கள் வந்து பொலோ பாரத் மாதா கி ஜெய் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களை அறியாமல் என்ன ஆயிடுவீங்க, ஆமாம் தேசபக்தன் ஆயிடலாம். இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இப்போ என்னன்னா கேட்டால் சமூக நீதி, மாநிலங்களினுடைய உரிமை எல்லாம் பேசுவாங்கல்ல. இந்த மாநிலங்களுடைய உரிமைன்னு பேசுகிறாங்க பாருங்க. இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது, இந்த மெட்ரோ ரயில் திட்டம். இப்போ நம்ம முதலமைச்சர் கூட அதை கேட்டார். மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2வது கட்ட பணிகளுக்கு எங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை உடனடியாக தாருங்கள், ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியின் உடனே எல்லாம் ஓன்னு கத்தனா. நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்படுது இல்லை. அந்த மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலும் பாதி மெட்ரோவினுடைய பாதி செலவு மாநில அரசுடையது, மீதி பாதி செலவு ஒன்றிய அரசுடையது. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. அகமதாபாத் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்து, இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க 50-50. குஜராத்தில் பாருங்க 50-50 ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா, அகமதாபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இதுக்கு. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் போபால் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், இந்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அதுக்கெல்லாம். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், ஆக்ரா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், மகாராஷ்டிராவில் மும்பை மெட்ரோ லைன் 3, இதுக்கெல்லாம் 50-50. ஒன்றிய அரசு பாதி காசு, ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி காசு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருது பாருங்க. தமிழ்நாட்டுக்கு அதில் காட்டுறாங்க பாருங்க. தமிழ்நாடு சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் phase 2 2ஆம் கட்ட பணிகள் என்ன போட்டிருக்காங்க, பீயிங் இம்ப்ளிமெண்டட் ஆஸ் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட். அது நம்ம மாநில அரசு தான் முழு காசையும் போட்டுக்கணும், அதில் ஒன்றிய அரசு ஒன்றும் பண்ணாது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு காசு இல்லை, நாங்கள் கொடுத்தது எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து முப்பாட்டனார் சொத்தை எடுத்து வந்து கொடுத்த மாதிரியே பேசுவாங்க. அது மக்கள் வரி பணம், அதையும் கொடுக்கறது இல்லை, கொடுக்காம இவ்வளோ வாய். இப்போ அடுத்தது, இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால், இது பெண்டிங் ஃபார் கேபினட் கமிட்டி ஆன் எக்கானமிக் அஃபேர்ஸ் CCEA அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கிளியரன்ஸ் கொடுக்கணும். இந்த CCEAல 2 வருஷமாக இது இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல, ஒப்புதல் கிடைக்கல. இது மோடி அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு துறை. அவங்க நினச்சா ஒரே நாள் ஒப்புதல் கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், தேவையில்லை.
ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார், நான் தமிழை நேசிக்கிறேன், என் தமிழ் சொந்தங்களே உங்களுக்கும் வணக்கம் அப்படின்னு வணக்கம்லாம் போட்டுருவார். ஒரு பெரிய வணக்கம் போடுவார், நல்லா போடுவாப்புல. ஆனால் வணக்கம்லாம் போடுவார், நிதி தர மாட்டார். இது ஒரு பக்கம். இப்போ மாநில உரிமைன்னு பேசி நமக்கு சாதிச்சிட்டாங்களா? ரைட்டு. சமூக நீதி அப்படின்னு பேசுவாங்க. சமூக நீதினா என்ன அப்படின்னா, நாங்கள் தான் எல்லா கம்யூனிட்டிக்கும், எல்லா சாதிக்கும், இங்கே இருக்கக்கூடிய சாதிகளுக்கும் நாங்கள் தான் வந்து என்ன செய்கிறோம், அவங்களோட உரிமைகளை கொடுக்குறோம், பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்னு ICSSR அப்படின்னு ஒரு அமைப்பு. அது அரசாங்கத்தோட அமைப்பு. இந்த அரசாங்கத்தோட அமைப்பில் ஒரு 35 வேக்கன்சி வருது. இப்போ இந்த 35 வேக்கன்சிக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளவு பணம் கட்டணும். நீங்கள் இப்போ தேர்வு எழுதுறீங்கல்ல, தேர்வு எழுதணும். தேர்வு எழுதி பாஸ் ஆனால் நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்துடலாம். அதில் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். என்ன போட்டிருக்காங்க, ஓபிசிக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்னா, ஃபார் லெவல் 10 1500 ஃபார் லெவல் 6 1000 ஃபார் லெவல் 2 800 இவங்க ஓபிசின்னா உடனே நீங்கள் யாரோ அப்படின்னு நினச்சிக்க கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு வாட்டியும் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த ஓபிசி தான் பெருவாரியாக இப்போ பிஜேபியெல்லாம் ஆதரிக்கிறது. எல்லா இடத்துல இருக்கிற ஓபிசின்னு சொல்கிறேன். அதில் ஓபிசினா யாருன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஹிந்து நாடார், ஹிந்து வன்னியர், ஹிந்து கொங்கு வேளாள கவுண்டர், இவங்கெல்லாம் இருக்காங்களே, அந்த வெள்ளாள கவுண்டர், வன்னியர், நாடார், முக்குளத்தூரில் ஒரு பிரிவு, இவங்கெல்லாம் வந்து இந்த பிசிக்கு கீழே வருவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் கட்டணம் எவ்வளோங்க, 1500 1000 800. சரி, எஸ்சிஎஸ்டி கட்டணமே இருக்காதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. எஸ்சிஎஸ்டிக்கும் கட்டணம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபார் லெவல் 10 750 ஃபார் லெவல் 6 500 ஃபார் லெவல் 2 400 rupees. என்ன அநியாயம் பார்த்தீங்களா சார்? எங்களுக்கு 1000 ஃபீஸ், அவங்களுக்கு 500 தான் ஃபீஸ். அநியாயம் சார். எஸ்சிஎஸ்டிக்கு தான் சார் எல்லா சலுகையும் போகுது அப்படின்னு உங்களுக்கு துடிக்குதா? காது ஆடுதா? ஆடணும். ஆமாம். ஆனால் அதுக்கு அடுத்தது ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆடாது காது. அது என்னன்னா EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அப்படின்னா பொருளாதார அடிப்படையில் கஷ்டப்படுறவங்க அப்படின்னு இப்போ கொஞ்சம் பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்களே, ஒரு 10% யாருக்கு, இந்த முன்னேறிய வகுப்பினருக்கு. பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கொடுத்தாங்க இல்லையா. மாதம் ஒரு 65,000 வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஏழைப்பாளைங்க. எப்படி மாதம் 65,000 சம்பளம் வாங்குறது ரொம்ப ஏழை இல்லை. இவங்களுக்கு என்னடான்னா ஃபீஸே கிடையாது, நில். அப்போ ஓபிசி எவ்வளோ கட்டணும், 1000 கட்டணும். எஸ்சிஎஸ்டி 500 கட்டணும். முன்னேறிய வகுப்பினர் அவங்க எதுவுமே கட்ட வேண்டாம். ஏன், அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ்சியில் வந்துடுவாங்க. நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? இதான். ஆனால் இது கேட்டால் என்ன செய்வாங்கன்னா சமூக நீதி அப்படிம்பாங்க. அப்போ மாநிலங்களுடைய உரிமைகளும் இங்கே என்ன செய்யப்படுகிறது, பறிக்கப்படுகிறது. சமூக நீதியும் இல்லை. ஊழல் அதை ஒழிப்போம் நீங்களே, அங்கே அது கிடையாது. யார் சுட்டி காட்டுறாங்களோ அந்த அதிகாரிகள் அங்கே என்ன செஞ்சிருவோம், மாற்றிடுவோம். நீங்கள் ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொன்னதற்காகவே ஒரு அதிகாரி மாற்றப்படுவார். ஆனால் நீங்கள் நம்பணும், மோடி ரொம்ப நேர்மையாளர். அவர் வந்து எல்லாவற்றையும் அவர் தான் நமக்கு நினைச்சிறாரு, கொடுக்குறாரு அப்படின்னு. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு, முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பில்லு. என்ன பில்லு? ஹெலிகாப்டரில் வந்து மீட்டதுக்கு பில்லு. இதில் பாருங்க, இது கேரளாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்தது எப்போ வரும்னு தெரில. கேரளா கெட்ஸ் ₹102 crore bill for using Air Force aircraft in flood rescue. வெள்ள மீட்பு பணிகளில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தியதற்காக கேரள அரசுக்கு ₹102 கோடி என்ன அனுப்பப்பட்டிருக்குது, பில் அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ அவங்களே அதை சொல்லிடுறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா, இதை வந்து நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் சொல்கிறாங்க. பில் ஆஃப் அப்ராக்சிமேட்லி ரேக்ஸ் 102.6 crore have been forwarded to the Kerala government for use of IAS aircraft, Indian Air Force ஓட ஏர்கிராஃப்ட் ஹெலிகாப்டர்ஸ் ஃபார் கேரளா ஃப்ளட் ரிலீஃப் அப்படின்னு போட்டு. இது யாரா சொல்கிறா அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், இதோட ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் வந்து ராஜ்யசபாவில் சொல்லக்கூடிய தகவல் இது. நீங்கள் வந்து
நாம் வந்து நம்பணும். என்ன நம்பணும்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை அப்பப்போ சோர்ந்து போகின்ற பொழுதெல்லாம் நான் எப்பவும் சொல்கிறதான், போலோ பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னைக்கு குஜராத்தில் அது எவ்வளோ கொடுமை பாருங்க. மாணவிகள் ஒரு 5-6 மாணவிகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இங்கே பஸ்ஸு எல்லா இடத்துலையும் இங்கே என்ன இருக்குது? பஸ் சர்வீஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுலையும் நம்ம நினைச்சிடறோம் கட்டணம் இல்லாமல் வசூலிக்கிறோம். எவ்வளவு தூரம் பிள்ளைங்களுடைய பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். ஆனால் வளர்ச்சியடைந்த மாடல், குஜராத் மாடல் என்று இவர்கள் சொல்கிறார்களே, அந்த குஜராத்தில் மாணவிகள் பள்ளிக்கூடம் போவதற்கு லாரி அங்கே நிற்கணும் ரோட்டில். அங்கே எங்கேயாவது ஹைவேஸில் போகிற லாரி, அந்த இதில் இங்கே போகிற லாரியை நிப்பாட்டி ஏறி தான் பள்ளிக்கூடம் போகுதுங்க அந்த பிள்ளைங்க. அப்படி லாரியை மறித்து சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லாரியில் ஏறி இருக்குது. அந்த லாரியில் இருந்த அயோக்கிய பயிலுக்கு அந்த பிள்ளைங்ககிட்ட பாலியல் ரீதியாக பாலியல் வல்லுறவு செய்வதற்கான ஒரு பெரும் கொடுமை அது. இப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் லாரியிலேருந்து குதிச்சிருச்சு வெளியில். இதெல்லாம் குஜராத் மாடல். இதெல்லாம் கேட்கக்கூடாது. எம்பிக்கள் சஸ்பெண்ட் கேட்காது, எதையுமே கேட்காதீங்கப்பா, போங்கப்பா, நாடு எங்கேயோ போகுது. நான் ஒரு பக்கம் டெய்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் மீடியாவில் கூட வர்றதில்லை. மீடியாவில் செய்தி ஆகிறது கூட இல்லை. முக்கால்வாசி மீடியாக்களில், பெரும்பாலான மீடியாக்களில் செய்தி ஆவதில்லை. இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டு வஞ்சிக்கப்படும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறும். 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா சீரோடும் சிறப்போடும் நடக்கும். ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிட்டு எல்லோரும் பாஜகவிற்கு வாக்களியுங்கள். அதான் மோடி கேட்பாரு. உங்க முடிவுக்கே விடுறேன். எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி சில வீடியோக்கள்ல கீழே இதுல இல்லைங்க, நீங்க திரு செந்தில் அவர்களே நீங்கள் பேசியது தவறு, இது இந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு ஏதாவது வாதம் வைத்தா பரவாயில்ல. நான் எவனுக்காக கத்திட்டு இருக்கோனோ அதிலே 2 பேர் அவனுக்கும் சேர்த்தான் கத்துறேன். வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் பாவம். இந்த மாதிரியான ஒரு கொடூரம் எங்கேயும் அரங்கேறி விடக்கூடாதுங்கிறதுக்காக கத்துவான். வந்து திட்டுவான். என்னடா திட்டுவான்னு பார்த்தா, இப்போ நான் கேட்ட இந்த கேள்வி எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் ஒன்று திட்டுவான். இந்த கேள்விக்கு அதுக்கு ஏதாவது பதில் இருக்காடா, தொடர்பு இருக்காடா? கிடையாது. ஆனால் நான் திட்டுவேன். உங்களுக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நிமிடம் மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். நான் சொன்னவற்றில் எல்லா தரவுகளோட ஆதாரங்களோடு முன்னாடி வச்சிருக்கிறேன். ரைட், நாடு இன்னைக்கு இப்படித்தான் போயிட்டு இருக்குது. இதை புரிந்து கொண்டு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ரெஸ்கியூ, இப்போ என்ன பிரச்சனை, கேரளாவுக்கு 102 கோடி ரூபாய்க்கு பில் அனுப்பியாச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு அனுப்புவாங்க தெரியாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஹெலிகாப்டர் வந்துச்சுல, இனிமேல் அனுப்புவாங்களா? அந்த லட்சத்தில் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மிக மிக முக்கியமானது. இந்தியாவை காப்பாற்ற போகின்ற முடிவுகளாக அவை இருக்கும் என்பதை சொல்லி, தமிழ் கேள்வியை தொடர்ந்து ஆதரிங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.